ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த விளாக் வந்து மணி ஒரு தரமான ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிட்டாருங்க. அதுக்காண்டி நானும் அத்தையும் செம கடுப்பாயிட்டோம். அது என்ன அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க இப்போ விளாகு கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். இந்த வருஷத்தோட சம்மர் சீசன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வெயிலும் அதிகமாகவே இருக்குது, மழையும் அதே மாதிரி அதிகமாகவே இருக்குது. வெயில் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெரியவங்க ஆனால் நம்மளாலே வந்து சில நேரம் வெயிலை வந்து தாங்க முடியறது இல்லை. பேபிஸ்னால கண்டிப்பாக வந்து இந்த வெயிலை வந்து தாங்க முடியாதுங்க. அதுக்காண்டி தாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டை பற்றி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மாமாத்தோட பேபி மாய்ஸ்சரைசிங் அல்ட்ரா லைட் சன்ஸ்கிரீனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹாலிடேஸ் அப்படின்னாவே குழந்தைங்க போய் வெளியே விளையாடதாங்க செய்வாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகளோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. அம்மாங்களுக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க. சன்லேருந்து வரக்கூடிய யூவி ரேலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் சன்ஸ்கிரீன் அப்படின்றத யூஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனே அமையுது. மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட சன்ஸ்கிரீன்ஸ்லாம் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம பேபிக்கு பாத்தீங்க அப்படின்னா சில நேரம் வந்து ரொம்ப ஸ்கின்னை வந்து ஹார்ட் ஆக்கிரும், இல்லாட்டி வந்து கெமிக்கல் ஃபுல்லாவும் இருக்குங்க. ஆனா நம்ம மாமாத்தோட பேபிஸோட மாய்ஸ்சரைசிங் அல்ட்ரா லைட் சன்ஸ்கிரீன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேபியோட ஸ்கின்னை வந்து ரொம்ப ஸ்மூத்தாவும் ரொம்ப ஜென்டிலாவும் வச்சுக்கோங்க. நம்மளோட பேபிஸோட ஸ்கின் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே சென்சிட்டிவாவும் சாஃப்டாவும் இருக்குங்க. இதே சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் யூவிஏ அண்ட் யூவிபிலேருந்து வரக்கூடிய ரேஸ்லேருந்து நம்மளை பாதுகாப்புறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நொரைஷராகவும் ரொம்ப மாய்ஸ்சரைசராகவும் வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 120 மினிட்ஸ் வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாகவும் வச்சுக்கோங்க. எந்த ஒரு மதர் வந்து ஃபீல் பண்ணிக்க தேவையில்லை. குழந்தைங்க வந்து வாட்டர்லேயே வந்து விளையாண்டாங்கன்னா கூட அவங்க ஸ்கின்ல பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஒயிட் காஸ்ட்டும் வந்து ஃபார்ம் ஆகாமல் வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா டெர்மடாலஜிஸ்ட் வந்து டெஸ்டட் பண்ணினதாங்க. இது வந்து ஒரு ப்ரொடெக்ஷனாகவும் ஒரு மாய்ஸ்சரைசராகவும் நம்ம ஸ்கின்னை வந்து வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லைங்க, பேபிஸோட ஸ்கின் அண்ட் பாடி ரெண்டுக்குமே வந்து இந்த சன்ஸ்கிரீனை வந்து யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா மேட் ஃபார் சேஃப் சர்டிஃபிகேட் தான். இதில் வந்து ஹை SPF 50+ ப்ரொடெக்ஷன் பண்ணுறனால யூவி ரேஸ்க்கு எகென்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ணுது. இது கூட பார்த்தீங்கன்னா மாமாத்தோட மில்கி சாஃப்ட் ஷாம்பூ தாங்க வாங்கியிருந்தேன். ரீசெண்ட் நாட்களில் வந்து தம்பியும் பாப்பா 2 பேத்துக்குமே வந்து இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸின் எதுவும் கிடையாது. இது முழுக்க முழுக்க கோட் மில்கால ஆனது. ஸோ வந்து நம்ம பேபிஸ்க்கு வந்து ரொம்பவுமே சாஃப்டாகவும் எந்த ஒரு ஹேர் ஃபாலோ இந்த டேண்ட்ரஃபோ இந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷாம்பு பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் டோ வரைக்கும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். என்னோட கூப்பன் கோட் பார்த்தீங்க அப்படின்னா ரித்து 2024. இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா 20% வந்து ஆஃபர் கிடைக்கும். இது வந்து அவங்களோட ஆப்லேயும் அவங்களோட வெப்சைட்லையுமே அவைலபிள் இருக்குங்க. மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்கெங்க அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா அண்ட் பர்பிள் ஆப்லேயும் அவைலபிள் இருக்குங்க. மாமாஎர்த்தோட பேபி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிரைலையும் அமேசான்லையும் அவைலபிள் இருக்கு. மாமாஎர்த் பார்த்தீங்க அப்படின்னா இப்பெல்லாம் வந்து அவங்களே வந்து ஓன் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்க யாராச்சும் வந்து அவங்களோட ஓன் ஷாப் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. மாமாஎர்த் நம்ம சொல்ற ஃபீட்பேக்ஸையும் கேட்குறாங்க. அதனால அவங்க ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட கருத்தையும் சொல்லலாம். அப்படி சொன்ன ஃபீட்பேக்கை வச்சு மாமாஎர்த் அவங்களோட ஆனியன் ஷாம்பையும் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்பவுமே ப்ராடக்ட்ஸை நல்லா ரிசர்ச் பண்ணி நல்லா பெட்டராகவே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேபிஸையும் இந்த சன்ரேலேருந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா மாமாஎர்த்தோட இந்த சன்ஸ்கிரீனையும் மாமாஎர்த்தோட இந்த மில்கி சாஃப்ட் ஷாம்பையும் உங்களோட பேபிஸ்க்கு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மீனை வந்து சின்னதாக வந்து ஒரு ப்ராங்க் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க அப்படின்னு சொல்லி ப்ராங்க் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து இப்போதைக்கு போடுவாங்க, ஆனால் எங்கே போடுவாங்கன்னு தெரியல. நான் வந்து இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, மீனாக்கு எனக்கு வந்து சென்னையில் போட்டாங்க ட்ரான்ஸ்ஃபர். இனிமேல் வந்து சென்னையில் தான் வேலை பார்க்க போகிறேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறேன். இல்லை ட்ரான்ஸ்ஃபர்னால் கண்டிப்பாக வந்து மீனை கூப்பிட்டு போங்கன்னு அப்படின்னு சொல்லுவோம். நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இல்லை இப்போதைக்கு கூப்பிட்டு போக முடியாது, இந்த 1 வருஷத்துக்கு இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எப்படி கோவப்படும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ப்ராங்க் பண்ணி சரி சும்மா சின்னதாக ஒரு ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி தான் அதை எடுத்துகிட்டு இருக்கேன். சரி வாங்க போய் மீனாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். மீனா, உனக்கு ஒரு குட் நியூஸ், ஒரு பேட் நியூஸ். என்ன குட் நியூஸ்? வீடியோ எடுத்துட்டு கேக்குற? சும்மா தான். குட் நியூஸ் சொல்லவா? சரி என்னன்னு சொல்லு. எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க. எங்க? சென்னையில். சென்னையில? ஆமாம், சத்தியமா. இன்னும் 1 வீக்குள்ளே போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். போய் சொல்லாத, ஆர்டர் காட்டு. ஆர்டரு இப்போ தான் சொல்லியிருக்காங்க. ஃபோன் பண்ணி விக்கி ஃபோன் பண்ணி சொன்னியா நாளைக்கு ஆர்டர் வந்துடும். என்ன பண்ணுறது? உண்மையா 15 நாள்லாம் 20 நாள்லாம் இல்லை, கண்டினியூ அங்கே தான் டியூட்டி. யாருக்கு? தம்பிக்கா? தம்பிக்கு ஃபீஸ் கட்டினா என்ன? நீங்கள் இருங்க, நீங்கள் எப்படினாலும் 1 வருஷத்துக்கு இருந்தாலும் ஆகணும். இப்போ ஃபீஸ் கட்டியாச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? சரி உன்ட்ட சொல்லாமல் அப்படியே நான் போயிடவா? சரி நான் போகிறேன். ஏய் உண்மையாக சொல்கிறேன்னா அப்புறம் இது பண்ணிக்கிட்டு இருக்க. சரி இப்போ என்ன பண்ணலான்ற? நீ வரணுன்றியா?
வாய் திறந்து சொல்லி நீ கூட்டிட்டு போகணும் அப்படின்னு எங்களுக்கு இல்ல. சரியா? நீ போ. ஓ நான் வந்து வாங்க அப்படின்னு நான் கூப்பிடணுமா? என்ன சந்தோஷமா? குட் நியூஸா பேட் நியூஸா உனக்கு? ரெண்டுமே. சென்னை போ. பேட் நியூஸும் கூட தான், குட் நியூஸும் கூட தான். ஏன் நீ போறல, அது ஒரு குட் நியூஸ். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டியாச்சு. அப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு இருந்தாலும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ சமைச்சிக்கிட்டு இருக்க. வீடியோ கட் பண்ணு, போய் எல்லாம் பேக் பண்ற வேலையை பாரு போ. நம்பிட்டியா? பிராங்க் சும்மா சின்னதா. எதுல விளையாடணும்ன்ற அறிவே இல்ல உங்களுக்கு. இதுல என்ன இருக்கு? எப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் போட போறாங்க இல்ல? சரி சும்மா உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். எங்க போட்டா எங்களை கூட்டு போக போறது இல்லன்றதா உண்மையா? ஆமா உண்மை போய் இந்த வருஷத்துக்கு கூட்டு போக முடியாது. நான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன், நான் அவங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ என்னடா என்ன பிராங்க் பண்ற டைம் அது? நீ பண்ணும் போதெல்லாம் நல்லா இருந்துச்சா? அப்படியே கார்ல ஏறுதா? ஐயோ சாமி, என்ன ரசமா? என்ன ரசமா? நீ பிராங்க் பண்ணும்போது நல்லா இருந்துச்சா? மாசமா இருக்கும்போது வலிக்கி விட்டு விழுந்தேன்னு பிராங்க் பண்ண, அப்ப எப்படி இருந்துச்சு? அது வந்து பண்ணனா அது நீ ரிலாக்ஸா உட்கார்ந்திருக்க டைம்ல சமைச்சுக்கிட்டு இருக்கேன்னு தடவுன்னு சொல்ற. சரி இப்ப சொன்னனால என்னாச்சு? ஒன்னும் ஆகல, ரசம் கருகுது. ரசம் கருகுதா இல்ல நீ கருகுறியா? ரெண்டுமே தான். சரி அம்மா ஏமாத்திடுவோமா? நல்லாவா இருக்கு? அதனால ஆயிப்போச்சு. நீயே போப்ப முன்னாடி. நீ போய் சொல்லு, நான் அப்படி பின்னாடி வரேன். போ. மணிக்கு சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சுன்னு சொல்ற. மணிக்கு சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சு. சென்னைக்கு? நெசமாவா? நெசமானா? ஆமா. என்ன செய்யுது? ஒரு வாரத்துக்கு போனோம். என்ன பண்றது? என்ன சென்னைக்கு போட்டாங்க? ஆமாமா. இங்க இருந்து சென்னைக்கு போட்டாங்க. அப்ப சென்னைனா சென்னையில என்ன இருக்கு? எப்படி வர முடியாது? வர முடியாது. போனோம் மாத்தி கேள்றேன். ஏன் அவங்க எங்க வேணா போடலாம்ல? எங்க வேணா தமிழ்நாட்டுல எங்க வேணா. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, எங்க வேணா போடுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் போடுற மாட்டேன் இருக்கு அப்படின்னு சொன்னேன்ல. எப்ப வர்றதுங்க? அவ்வளவுதான், வர முடியாது. ஐயப்பா இடத்த வந்து பாக்குற. சரி இப்ப இவனுக்கு வேற ஸ்கூல் ஃபீஸ் கட்டியாச்சு, என்ன பண்றதுமா? கேளுங்க, உடனே இப்படி அங்கேயும் கிடைக்காதுல்ல. நான் போய் பாக்குறேன், இல்லாட்டி ஒரு வருஷத்துக்கு இருக்கட்டும். போன உடனே உடனே வர முடியாதுமா. உடனே கூட வர முடியாது. இன்னும் 3 வருஷத்துக்கு அங்கதான். 3 வருஷத்துக்கு அங்கதான் இருக்கணும். என்ன சிரிக்கிற? பிராங்க் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோனா இந்த பிள்ளை ஏமாந்துச்சு, இப்ப நீ ஏமாந்துச்சு. ஏன் போட்டா போட்டதுதான். ஏன் போட்டா என்ன பண்றது அப்புறம்? சரி போட்டா என்ன பண்ணுவது தெரியாம கேக்குறேன். இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண வேலைக்கு ஆகுமா? சரி போட்டா என்ன பண்ணுவ? வேலை எழுதி கொடுத்துருவா? ஏன் அப்ப சென்னையில முன்னாடி 2 வருஷம் வேலை பார்த்தேன், அப்பெல்லாம் இப்ப போனா என்ன பிள்ளை கூட்டு போயிடுறேன். நீங்க எல்லாம் அங்க குவார்டர்ஸ் கொடுப்பாங்க, குவார்டர்ஸ்ல இருந்துக்கலாம். உனக்கு போடணும் மொத்தத்துல ஊரை விட்டு காலி பண்ணி போன. அத்தை பார்க்கறதுக்காக டீச்சர் அக்காங்க அத்தை மாமா வந்திருக்காங்க. இவங்க ஊர் பார்த்தீங்கன்னா வருஷநாட்டிலேருந்து வந்து அத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. நாங்களும் அவங்க வந்ததுக்கப்புறம் வந்து சமையல்லாம் முடிச்சு வச்சுருந்தேன். சரி எல்லாத்துக்கும் சூடாக வந்து அப்பளமும் கையோட போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அதையும் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்பாக்கு 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 அப்புறம் அஜிக்கு அஜிக்கு ஒன்று கொடுத்துரு. அஜி கொடு, அஜி கொடு. அப்பா வச்சுக்குவா. அஜி கொடுத்துரு. யாரு? செல்விய தேவல்லடா, தாத்தா பாட்டி தான் வந்திருக்காங்க. காட்டு வருவாங்க வருவாங்க பாரு. பார்த்ததே இல்லையா?
பார்த்ததே இல்லையா? முத நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா செம்ம மழை பெஞ்சிருச்சு. காலையில் எந்திரிச்சு பார்க்கையில மழையே எங்கே இருக்குன்னு தெரில. அந்த அளவுக்கு மேகம் ஃபுல்லாக வந்து மறைச்சிருச்சு. திரும்பியும் வந்து மழை வரும் அப்படின்ற மாதிரியே கிளைமேட் இருந்துச்சு. ட்ரெஸ்ஸெல்லாம் துவைக்க வேண்டியது இருந்துச்சு. இந்த மழையை பார்த்துட்டு அப்புறம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு மிஷினில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டாச்சு. பாருங்களேன், மழை எங்கே இருக்குன்னே தெரில. வானம் எது மழை எதுன்னே தெரியாத அளவுக்கு வந்து மேகம் ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பருப்பு எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன். பீட்ரூட் வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதனால் வந்து கம்மியாக வந்து பீட்ரூட் பொரியல் மட்டும் செஞ்சு மணிக்கு மட்டும் டிஃபன் பாக்ஸுக்கு அளவாக போட்டு கொடுத்து விட்டேன். நாம எல்லாம் அறக்க பறக்க வீட்டுக்குள்ள வேலை ஓடிட்டு இருக்கோம். நீ ஒரு பக்கம் சோறு போடும்பா, நான் அவனுக்கு குளிக்க வைப்பேன். மென்டல் டார்ச்சலாக இருக்க போகுது. முத நாள் ஈவினிங் வந்து பெஞ்ச மழையில் பார்த்தீங்க அப்படின்னா வாஷ் பண்ணி போட்டிருந்த ட்ரெஸ்ஸே ஓரளவுக்கு வந்து காயாமையே இருந்துச்சு. எல்லாம் உள்ளே இழுத்து போட்டிருந்தேன். மழையில் நனைஞ்சிக்கிட்டு லைட்டாக சாரல் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து வெயிலில் போட்டு ஓரளவு காஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு லோல் பார்த்தீங்க அப்படின்னா மிஷினில் வந்து போட்டு விட்ருக்கேன். அது ஒரு பக்கம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாத்தி எடுத்து வந்து கடலக்காய் ஃபுல்லாக நட்டுருந்தோம். ஓரளவு கொஞ்சமாக வந்து ஒரு பாத்தி மட்டும் அளவாக. அந்த கடலக்காய் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லா வந்து கடலக்காவாக கிடச்சிருச்சு. செடியெல்லாம் வந்து தோட்டத்துலலாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்கக்கிட்ட வந்து மணியும் அத்தையும் வந்து போயிருந்தாங்க. அப்போ வந்து பிடுங்கி கட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னனால அவங்களே வந்து பிடுங்கி கட்டி கொடுத்துருந்தாங்க. அதை உட்காந்து அத்தையும் அந்த பெரியம்மாவும் சேர்ந்து ஆஞ்சு எடுத்துட்டாங்க. அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கடலக்காய் செடி நட்டதாங்க கோடு. அதுக்கப்புறம் சரியாகவே போகவே முடியல. அத்தை தான் போகையிலாம் தண்ணி ஊற்றிட்டு களை வெட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து மழை பெஞ்சு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இப்போ ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து நல்லா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கனால அதுக்கான தண்ணி ஊற்ற வேண்டிய வேலை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பாப்பாவும் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாப்பாவும் நானாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாலும் அவளுக்கு கொஞ்சமாக தட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஆமாம், தனியாக போட்டு தரேன். கொஞ்சம் சாப்பிடுது பாரு. ஏப்பாப்பா, நீ குட் கேர்ள் தங்க. அவன் கூட சேரவே சேராத. அந்த தாத்தாவை பாட்டு துணி மடிக்கணும். இப்ப மேல இருந்து இப்ப நீ காஞ்சதை எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். என்னைய டிஸ்டர்ப் பண்ணாம ஓட்டுறேன்னா ஓட்டு. நீ ஸ்பீடா வர பிரச்சனை இல்ல. இந்த பிள்ளை நீ நோண்ட கூடாது. யார இடிப்ப? அப்ப நான் உன்னை என்ன பண்ணுவேன்? நான் உன்னை இடிச்சு தூக்கிடுவேன் அப்புறம். சரியா? ஜேசிபி தூக்கமாக தூக்கிடுவேன். நைட் டின்னர் 2 பேத்துக்குமே ஊட்டி விட்டாச்சுங்க. கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. பாப்பா ஒரு பக்கம் வந்து ஒன்று எடுத்தா அப்படின்னா ரித்வின் வந்து அதை வீம்புக்குனே தாங்க அதை எச்சாவே இழுத்துக்கிட்டு அழுக வச்சுக்கிட்டே இருப்பான். பாலையும் காய வச்சு எடுத்து வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்ல நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.